காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு அம்மா போட்டுருக்கனால நீங்க எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்ல காவேரி, என்னால உனக்கு தான் பிரச்சனை. இதனால உனக்கு அம்மா போட்டதுனால எப்படியோ உங்க அம்மா கிட்ட பேசி சமாளிச்சுட்டேன். இனிமேலும் உன்னால இங்க இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் தெரிய வந்துரும். வேண்டாம் காவேரி, நான் கிளம்புறேன் என் ஃப்ரெண்டோட ரெஸ்ட் ஹவுஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்ல. எங்க அம்மா கிட்ட எப்படி பேசி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அடம் பிடிக்கிறாங்க. சரி காவேரி, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய காவேரி ரொம்ப அக்கறையா கவனிக்கிறாங்க. அதான் இருந்துட்டு காவேரியை பாக்குறதுக்காக வர்றாங்க. அந்த நேரத்துல விஜயும் காவேரி உட்காந்து பேசுறத சாரதா பாத்துடுறாங்க. என்னடி இந்த பையன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்டவொடனே காவேரி விஜய் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. என்னடி இதனால இந்த பையன் இங்கதான் இருந்தானா? உன் பக்கத்துல இருந்ததுனால அந்த பையனுக்கும் அம்மா போட்ட மாதிரி இருக்குதே. ஏன்டி என்கிட்ட இருந்து மறைச்ச இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. விஜய் இருந்துட்டு அத்தை, காவேரிக்கு அம்மா போட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அத்தை. எப்படி பிறகு காவேரியை பார்க்காம இருக்க முடியும்? அதனாலதான் இங்க நான் காவேரியை பக்கத்துல இருந்தே பாத்துக்கணும்னு சொல்லிதான் அத்தை வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்ன தம்பி, எங்களுக்கு காவேரியை பாத்துக்க தெரியாதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா, அவரே பாவம் அம்மா போட்டிருக்கு, அவர்கிட்ட போய் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏய், அவர் எங்கேயும் கிளம்பி சொல்லு, நமக்கு தாண்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரதா. உடனே சும்மா அவருக்கு அம்மா போட்டிருக்கு, இந்த மாதிரி நிலைமை தான், அவரெல்லாம் நான் வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே சாரதா அந்த கிட்ட யோசிச்சு பாக்குறாங்க. அம்மா போட்டது விடுற வரைக்கும் தான் அவ இங்க இருக்கணும். அம்மா எப்ப போகுதோ அப்ப இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடணும். இல்லன்னா நானே போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு காவேரி கிட்ட, உங்க அம்மா இவ்வளவு தூரம் மனசா வரனதே பெரிய விஷயமா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.